வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துலாம் ராசிக்கு மாறக்கூடிய செவ்வாய் கிரகமும் அதிசாரமாக மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு மாறக்கூடிய குரு கிரகத்தினுடைய நிகழ்வினாலும் கன்னி ராசி கன்னி லக்ன நண்பர்களுக்கு இந்த கோச்சார நிலையில் மட்டும் இருக்கக்கூடிய இந்த கிரக இணைவினால் ஒரு 45 நாள்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதலில் பார்க்கும் பொழுது கன்னி ராசி நண்பர்களுக்கு ஒரு ஒவ்வாத கிரகம் இந்த செவ்வாய் கிரகம். 3 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 முறை 8ஆம் வீட்டுடைய பலனை குறிக்கக்கூடிய 8ற்கு 8 அப்படின்னு சொல்லக்கூடிய வீடாக அந்த 3ஆம் வீடு வரும். பிறகு மற்றொரு 8ஆம் வீட்டுக்குடையவராக இந்த செவ்வாய் வருவார். ஸோ 8ற்கு 8 மீண்டும் ஒரு 8 3 முறை 8ஆம் வீட்டு பலன்களை கொடுக்கக்கூடியவராக கன்னி ராசிக்கு இந்த செவ்வாய் வருவார். இந்த செவ்வாய் கிரகம் இவங்களுக்கு கடந்த மாதம் முழுவதுமாக ஜென்ம ராசியாகிய கன்னி மேலேயே அமர்ந்திருந்தார். இப்பொழுது பார்க்கக்கூடிய இந்த பதிவினுடைய தனித்துவமாக செவ்வாய் கிரகம் உங்களுடைய ஜென்ம ராசியாகிய கன்னியிலிருந்து உங்களுடைய அடுத்த வீடாக துலாம் ராசியில் வந்து அமரப்போகிறார். இது எப்பொழுது அப்படின்னு பார்க்கும் பொழுது 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025 துலாம் ராசிக்கு மாறக்கூடிய செவ்வாய் கிரகம் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வரை துலாம் ராசியில் இருக்க போகிறார். ஸோ இது உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் அமரக்கூடிய செவ்வாய் கிரகம். ஆனால் அவர் 8ஆம் வீடாகிய உங்களுடைய வாழ்க்கை துணை ரீதியிலான ஒரு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ இது ஓரளவிற்கு ஒரு பாதுகாப்பான நிலையாகவே இருக்கும். மேலும் உங்களுடைய பேச்சு ஸ்தானத்தில் அமரக்கூடிய செவ்வாயாக இருப்பது கண்டிப்பாக அது ஒரு உஷ்ண கிரகமாக இருப்பது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு கோபத்தினால் ஏற்படக்கூடிய பேச்சுக்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் காட்டுகிறது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு இனபிலிட்டின்னு சொல்லக்கூடிய நினைத்தது நடத்தி காட்ட முடியாத நிலையில் ஒரு மன அழுத்தத்தில் கோபத்தில் அந்த சூழலினால் உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்கள் பேசக்கூடிய நிலையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஒரு முருகர் ஸ்லோகம் அப்படின்னு எடுத்துக்க மார்னிங் டைம் நீங்கள் டே ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு நல்ல விதமாக தொடங்கினால் இதை ஓரளவிற்கு சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம். மேலும் செவ்வாய் கிரகம் 8ஆம் வீட்டை பார்க்கிறார். இது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கோவப்பட்டாலும் உங்களோட வாழ்க்கை துணையுடைய யோகத்தினால் அதிர்ஷ்டத்தினால் குடும்பம் பெரிய அளவிற்கு பிரிந்து விடாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு அது 8ஆம் வீடாகவே இருப்பதனால் உங்களோட பேச்சினால் உங்களுக்கு நிறைய சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலையாக இருக்கும். இது குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயே ஒரு தேவையில்லாத பேச்சினால் ஒரு வாக்குவாதம், குடும்பத்தில் ஒரு சண்டை, அவரவர் வேறு இடத்துல ஒரு கோபத்தோடு தனியாக அமர்ந்து அந்த மாதிரி இருக்கிற சூழலாக இருக்கலாம். இல்லை வெளிவட்டாரத்திலும் ஒரு தேவையில்லாத பிரச்சனையாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இது ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் தேவையில்லாத பேச்சினால் ஒரு சிரமத்தை சந்திக்கக்கூடிய நிலையாக இது இருப்பதனால் கண்டிப்பாக பேச்சில் அதிக அக்கறை. இது 2ஆம் முறையாக நமக்கு ஒரே பலனை காட்டுகிறது. செவ்வாய் 7ஆம் பார்வையாக மேஷத்தை பார்க்கிறார். அதன் பிறகு ரிஷபத்தையும் பார்க்கிறார். செவ்வாய்க்கு 8ஆம் வீட்டு பார்வை இருப்பதனால் அவர் துலாத்தில் அமர்ந்து தன்னுடைய துலாத்துடைய சுக்கிரனுடைய மற்றொரு வீடாக இருக்கக்கூடிய ரிஷபத்தினுடைய வீட்டை பார்ப்பது உங்களுக்கு பாக்யஸ்தானம். இது ஓரளவிற்கு உங்களுக்கு பொருளாதாரத்திற்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பலன்களாக இருப்பது. அதிர்ஷ்டத்தினால் உங்களுடைய மெட்டீரியல் வாழ்க்கைகள் சிறப்பாக அடுத்தடுத்த கட்டத்தை ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வளர்ச்சியை அடையக்கூடிய நல்ல நிலையாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக செவ்வாய்க்கென்று கொடுக்கப்பட்ட தனித்துவமான 4ஆம் பார்வையினால் மகரத்தை பார்க்கிறார். இந்த மகரத்தில் தான் செவ்வாய்க்கு உச்சமான ஒரு வீடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய 5ஆம் வீடு பஞ்சமஸ்தானம், புத்திஸ்தானம், குழந்தைகளை குறிக்கக்கூடிய, பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய, காதலை குறிக்கக்கூடிய, இதெல்லாத்தையும் சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டிற்கு பாதகாதிபதியான செவ்வாய் கிரகம் பார்க்கிறார். ஆனால் பாதகத்திற்கு மறைந்து பார்ப்பது அப்படிங்கிற ஒரு பலனையும் நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டும். ஆனால் இந்த 5ஆம் வீட்டை செவ்வாய் பார்ப்பது, பேச்சு ஸ்தானத்தில் அமர்ந்து இருப்பது எல்லாமே உங்களுக்கு புத்தியில் பேச்சில் ஏதோ ஒரு உஷ்ணமான ஒரு சூழலாகவே உங்களுக்கு இருக்கலாம். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு ஓரளவிற்கு அதை கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மனதில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தினால் நமக்கு பேச்சிலும் அதே வரக்கூடிய நிலை இருப்பதை நம்ம யதார்த்தமாக புரிந்து கொள்ள முடியும். ஸோ மனதை சரியாக வைத்துக்கொள்வதற்கு நீங்கள் இந்த மார்னிங் எழுந்த உடனே செய்யக்கூடிய சில பிரார்த்தனைகள், இல்லை எழுந்த உடனேயே ஒரு வாக்கிங் செல்வது, எழுந்த உடனே குளித்து விடுவது, எழுந்த உடனே குளித்துவிட்டு ஒரு விளக்கு வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது, ஏதாவது ஒரு டெக்னிக்கை நீங்கள் உங்களுக்கு சுலபமாக செய்யக்கூடிய டெக்னிக்கை ஃபாலோ செய்வது நல்ல பலனாக இது இருக்கும். ஸோ இந்த செவ்வாயுடைய பார்வை உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு ஏதோ சுற்று வழியாக அலைச்சல்களாக ஒரு கோபத்தை கொடுக்கக்கூடிய நிலையாக உஷ்ணமான மனநிலை பேச்சு இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை பெரிதாக பாதிக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய 2ஆம் வீடாக மேஷ வீடு, அந்த வீட்டுக்குடைய செவ்வாய் அந்த வீட்டையே பார்க்கிறார்.
ஸோ உங்கள் வாழ்க்கை துணையுடைய சகிப்புத்தன்மையால் குடும்பம் கண்டினியூ ஆகும் அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது ஒரு நல்ல பலன்கள். வாழ்க்கை துணையுடைய பொருளாதார நிலையும் ஏற்றமாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல பலன். அடுத்ததாக அதிசாரமாக வரக்கூடிய குருவினுடைய நிலையை பார்க்கலாம். அதிசார குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி அக்டோபர் அன்று மாற இருக்கிறார். அதுவரை இந்த செவ்வாயை குரு பார்ப்பார் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இதற்கு முன்னர் அதிசாரத்திற்கு முன்னர் செவ்வாயை குரு பார்ப்பது நம்ம மற்ற ராசிகளுக்கு சொல்லவில்லை. கன்னி ராசியிலிருந்து நம்ம சொல்வதற்கு கன்னி ராசியிலிருந்து இந்த குரு பார்வையை நம்ம சேர்த்து கொள்ளலாம். அதுவரை உங்களுடைய 10ல் இருக்கக்கூடிய குரு கிரகம் வாக்குஸ்தானம் 2ஆம் வீடு தனஸ்தானத்தில் உள்ள செவ்வாயை பார்ப்பது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திடீர் தனப்பிராப்தி ஏற்படலாம். வாழ்க்கை துணையுடைய ஒரு சப்போர்ட்னால குடும்பத்திற்கு ஒரு லாபம். ஸோ ஒரு கணவன் மனைவியாக இருப்பவங்களுக்கு 2 பேரில் யாருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்தாலும் அது குடும்பத்திற்கு தான். இது ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகளுக்கு நடுவில் அப்ளை ஆகக்கூடிய ரூல் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த குருவினுடைய பார்வை ஒரு வருமானத்திற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலையினே சொல்லலாம். வாழ்க்கை துணையுடைய அனுசரணையினால் குடும்ப வாழ்க்கை சீராக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இதுதான் செவ்வாய்க்கு குருவினுடைய பார்வை அதிசாரத்திற்கு முன்னர். அதிசாரமாக அவர் கடகத்திற்கு உச்சமாக வந்த பிறகு வாழ்க்கை துணையுடைய மனதில் ஸ்திரமான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடியவர் தான் 7ஆம் வீட்டு குரு. அவருடைய புத்திஸ்தானத்தில் அவர் உச்சமாகக்கூடிய நிலை இருப்பதனால் உங்களுடைய ஸ்பவுஸ், நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி, நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவர், அவங்க மனதில் தீர்மானமாக ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கலாம். அது எதுவாக வேணால் இருக்கலாம். அவங்களுடைய சூழலுக்கு ஏற்றாற் போல உச்சமான வீட்டில் குரு அமர்வதனால், அது அவங்களுக்கு புத்திஸ்தானமாக இருப்பதனால் ஒரு ஸ்டர்னான ஒரு டெசிஷனை அவங்க எடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் உணர வேண்டும். 3ஆம் வீட்டையும் செவ்வாய் பார்ப்பதனால் அவங்களுக்கு சர்ப்ளஸான பொருளாதாரமும் இருக்கும், மிகப்பெரிய தைரியமும் இருக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகளும் கன்னியுடைய வாழ்க்கை துணை ரொம்ப ஸ்டபனான ஒரு முடிவை அவங்க எடுக்க போகிறார்கள். ஸோ இதில் யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கை துணையோடு ஒப்புதல் இல்லாமல் குழப்பத்தில் வாழ்கிறீங்களோ ரொம்ப கவனமாக இருப்பது நல்ல நிலை. ஏனென்றால் அவங்க தனக்கு பிடித்தது போன்ற ஒரு டெசிஷனை எடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். குரு கிரகம் அதிசாரமாக 5ஆம் வீட்டில், வாழ்க்கை துணையுடைய 5ஆம் வீடு உங்களுக்கு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய வீடு. ஆனாலும் அது உங்களுக்கு பாதகாதிபதியான கிரகமாக இருப்பதனால் எப்பொழுதுமே ஒரு 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 10% நம்ம பாதகாதிபதியை இன்க்ளூட் செய்துதான் பலன்களை கொடுக்க வேண்டும். அப்படிங்கிற நிலையில் வாழ்க்கை துணைக்கு சில பயப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பயந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். குருவினுடைய அதிசார பார்வை பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு கிடைக்கிறது. உங்களுக்கும் தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய புத்திஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீட்டை செவ்வாய் மட்டும் பார்த்து கொண்டிருந்த நிலையில் அதிசார குரு மாறிய பிறகு அந்த குருவும் பார்ப்பார். ஸோ இது நன்மைகளும் இருக்கிறது. கண்டிப்பாக தேவையில்லாத ஒரு அன்வான்டான ஒரு டைரக்ஷனில் உங்கள் புத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு குழப்பமான நிலையையும் இது கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அஷ்டமாதிபதியான செவ்வாயும் உங்களோட புத்திஸ்தானமாகிய மகரத்தை பார்க்கிறார். பாதகாதிபதியான குருவும் உச்சமாக இருந்து உங்களுடைய புத்திஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ கண்டிப்பாக மனதில் ஏற்படக்கூடிய எல்லா எண்ணங்களையும் நீங்கள் அடுத்தடுத்து கொண்டு போக வேண்டாம். உங்கள் சூழலுக்கு எது யதார்த்த வாழ்க்கைக்கும் இந்த ப்ராக்டிக்கல் வேர்ல்டுக்கும் உங்களுக்கு சரியாக இருக்கிறதோ அதற்கேற்றார் போன்ற ஒரு முடிவுகளை மட்டும் நீங்கள் அனுசரித்து எடுப்பது உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பை கொடுக்கும். இதில் யாருக்கெல்லாம் இது ரொம்ப அப்ளை ஆகும் அப்படின்னா, கணவன் மனைவி உறவில் ரொம்ப ஒரு தின் த்ரெட்டில் ஓடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு எனி டைம் அது கட் ஆஃப் ஆகக்கூடிய நிலையில் இருப்பவர்கள், யார் ரொம்ப டாமினேட் பண்ணுறீங்களோ, கன்னியாக இருக்கிறவங்க நீங்கள் ரொம்ப டாமினேட் பண்ணினா இந்த காலகட்டத்தில் நீங்கள் தனிந்து போனால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை துணை உங்களோடு கோஆப்ரேட் செய்வார்கள்ங்கிறத நீங்கள் உணர வேண்டும். அதிசார குருவிற்கு பிறகு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் அதிகமாக இது வெளிப்பட வாய்ப்பு இருக்கிறது. குரு மகரத்தையும் பார்க்கிறார், விருச்சிகத்தையும் பார்க்கிறார், மீனமாகிய உங்கள் வாழ்க்கை துணை வீட்டை குரு பார்க்கிறார். ஸோ உங்களை விட அவங்களுக்கு தான் பலம் அதிகமாக இருப்பதனால் கன்னி ராசிக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையோட காலில் நீங்கள் விழுந்து விடுவது, சரணாகதி ஆவது ஒரு நல்ல நிலை. ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ள கணவன் மனைவி அப்படின்னா ஒரிஜினலி பார்க்கும் பொழுது கணவன் மனைவி இருவருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓருடல் ஈருயிர் அப்படி தான் நம்ம எடுத்துக்க வேண்டும். அந்த அளவிற்கு ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பல தசாபுதிகளை தாண்டி ஒரு 30-40 வருடங்கள் வாழ முடியும். அந்த காலத்திலலாம் அப்படி தான் வாழ்ந்தாங்க. ஸோ இந்த கன்னி ராசிக்கு இந்த காலகட்டத்தில் இந்த டெக்னிக் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லலாம். நீங்கள் திருமண வாழ்க்கை அதிக முக்கியம் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கை துணை சைடில் நீண்ட நாட்களாக நீங்கள் காது கொடுத்து கேட்காத சில விஷயங்கள் இருந்தால் நீங்கள் அனுசரித்தே ஆக வேண்டும். ஓரளவிற்கு நீங்கள் அனுசரிப்பது, விட்டு கொடுப்பது,
இதெல்லாமே உங்களுடைய திருமண வாழ்க்கையை பாதுகாக்கும். கன்னி ராசிக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் இருக்கலாம், இதெல்லாம் ஒரு நல்ல நிலை. ஆனாலும் இது ரிலேஷன்ஷிப் வகையிலும் முக்கியமாக குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது புத்தி என்று சொல்லக்கூடிய மன ஆரோக்கியத்திற்கும் குழந்தைகளுடைய நிலைக்கும் இந்த செவ்வாயுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் பெறக்கூடிய இந்த மகரம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான பலன் என்று சொல்ல முடியாத நிலையில் இருப்பதனால் சற்று அமைதியாக நிம்மதியாக நீங்கள் இருப்பது, காவல் தெய்வ வழிபாடு செய்வது, உங்களுடைய வீட்டுக்கு அருகில் நீங்கள் வசிக்கக்கூடிய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு காவல் தெய்வம் அப்படின்னு இருக்கும். இப்போ சவுத் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா காளியம்மன் கோயில் இருக்கும் நிறைய இடத்தில், அதே மாதிரி ஒரு ஐயப்பன் கோயில்னு எடுத்துக்கலாம். அது மாதிரியான காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வது ஒரு பெரிய பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும். நன்றி நண்பர்களே, நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.